சித்திரை மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படும் கூவாகம் திருவிழாவின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கூத்தாண்டவர் கோவிலானது விழுப்புரம் அருகே உள்ள கூவாகம் கிராமத்தில் அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக இந்த கூவாகம் கிராமமானது விழுப்புரத்தில் அமைந்திருந்தது. மாவட்டங்கள் வேறுபட்டதன் பிறகாக இது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சேர்க்கப்பட்டது. தற்போது வருடந்தோறும் தமிழகத்தில் இந்த சித்திரை மாதத்தில் இந்த கூவாகம் திருவிழாவானது நடைபெறும். இதில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு வழிபடுவார்கள். வெளிநாடுகளிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் இந்த திருவிழாக்கு திருநங்கைகள் வருகை தந்து வழிபடுவார்கள். இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக திருநங்கைகள் ஒரு நாள் மணமகளாகவும் அடுத்த நாளே விதவை கோலத்தில் காட்சியளிக்கும் விதமாக இந்த திருவிழா அமைந்திருக்கும். கூவாகத்திலிருந்து இந்த திருவிழாவின் தொகுப்பினை பற்றி விரிவாக பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவாகம் சாதாரண நாட்களில் அமைதியாக இருக்கும் இந்த இடம் சித்திரை மாதம் மட்டும் கோலாகலமாக விழாக்கோலம் பூண்டு வண்ணமயமான நிறங்களால் நிரம்பி வழிகிறது. ஆனால் இந்த நிறங்களுக்கு பின்னால் ஒரு நீண்ட கதை உள்ளது. இந்த விழாவின் ஆரம்பம் மகாபாரத இதிகாசத்திலிருந்து தொடங்குகிறது. அரவான் போருக்கு முன் தன்னையே பலியாக கொடுக்க ஒப்புக்கொண்டவர். ஆனால் ஒரு விருப்பம் மட்டும் வைத்தார். பலியாகும் முன்பு நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். உயிரோடு இருந்தவரை யாரும் திருமணம் செய்ய முன்வரவில்லை என்றார். அப்போது கிருஷ்ணர் மோகினி வடிவில் வந்து அவரை திருமணம் செய்து கொண்டார். அடுத்த நாளே அரவான் பலியானார் என சொல்லப்படுகிறது. அந்த ஒரு இரவு திருமணமும் அடுத்த நாள் விதவையாகும் நிகழ்வும் தான் கூவாகத்தில் மீண்டும் மீண்டும் நடக்கிறது. இந்த கிராமம்தான் அந்த கதையை ஒரு திருவிழாவாக மாற்றியது. கூத்தாண்டவர் கோவிலை முக்கிய தளமாக மாற்றியது. இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா வருஷத்தில் சித்திரை மாதம் நடக்கிற திருவிழா 3 நாள் 4 நாள் நடக்கும். கடைசி 2 நாள் தாலி கட்டி தாலியாக இருக்கிறது திருவிழா. ஸோ வருஷம் வேண்டுதல் வச்ச திருநங்கைகள் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற தாலி கட்டி தாலி கட்டுற நாள் இன்னைக்கு. நாங்கள் மட்டும் இல்லை, ஆண் பெண் வந்து யார் இருந்தாலும் வேண்டுதல் வச்சு ஐயனுக்கு தாலி கட்டியாக இருக்கிறனால இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நாளில் இங்கே எல்லாரையும் பார்க்கும்போது. ரொம்ப எதிர்பார்த்த நாளும் இதுதான். இந்த நாளுக்காக தான் 1 இயர் கடந்து வரணும் அப்படின்னும் போது அது கொஞ்சம் தினமும் இந்த நாள் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் இல்லையா, ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்தோடு வந்து என்ஜாய் பண்ணும்போது இன்னும் நல்லா இருக்குது. இந்த திருவிழாவிற்காகவும் இந்த நாளுக்காகவும் வெகு தூரத்திலிருந்து ஆயிரக்கணக்கான திருநங்கைகள் இங்கே வருகிறார்கள். இதிகாசத்தில் வரும் கதையைப் போல ஒரு நாளுக்காக மணமகளாக மாறுகிறார்கள். ஒரு தாலி, ஒரு சிரிப்பு, ஒரு அங்கீகாரம், இங்கு இந்த ஒரு நாள் தான் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜென்ரேஷன் எங்களுடைய திருநங்கை சமுதாய மக்களையே பேரண்ட்ஸை வந்து அவங்களே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களே வந்து சராசரி ஆண் பெண் என்ன வாய்ப்புகள் கிடைக்குதோ அதே வாய்ப்புகள் எங்களுக்கும் திருநங்கைகளுக்கும் கிடைக்கணும். அவங்களே படிக்க வைக்கணும். ஆனால் இந்த மகிழ்ச்சி ஒரு நாள்தான். அடுத்த நாள் அதே கைகள் வளையல்களை உடைக்கிறது. அதே முகம் அழுகையை சுமக்கின்றது. மணமகளாக இருந்தவர்கள் விதவையாக மாறுகிறார்கள். இது ஒரு சடங்கு மட்டுமல்ல, ஒரு உணர்வாக திருநங்கைகளின் வாழ்க்கையில் அமைந்துவிட்டது. தாலி கட்டல
தொடர்ந்து நடக்கும் தேரோட்டமானது கூவாகம் கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பின்னர் அழிக்களம் நோக்கி புறப்படும். அதுவரை ஆட்டமும் பாட்டமும் மகிழ்ச்சியாக இருந்த திருநங்கைகள் விதவை கோலத்துக்கு மாறுவார்கள். கூத்தாண்டவர் கோயிலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். நேற்று கல்யாணம் ஆகி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். இப்போ வந்து தாலி எடுத்துகிட்டு ஒரு விதவை கோலத்தில் இருக்கோம். ரொம்ப மனசு கஷ்டத்தோடு போகிறோம். நெக்ஸ்ட் மந்த் நான் இந்த கோயிலுக்கு வந்து நல்லதே நடக்கும், தாலி கட்டி தாலி அறுத்தான் அப்படின்ட்டு ஒரு ஐதீகம் இதில் உண்டு. அதனால தான் வந்தோம். இப்போ ரொம்ப மன உடைச்சலில் அந்த விதவையாக போகும்போது ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. வருடந்தோறும் இங்கு திருவிழா நடைபெறுவதால் கூவாகம் கோவிலில் கலையரங்கம், அன்னதான கூடம், தங்குமறைகள், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, கழிவறை வசதி, குளியலறை, துணிமாற்று மறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என்பது இவர்களது நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக எங்கள் தாத்தாவிலேருந்து தாலி கட்டிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்தது நாங்கள் தாலி கட்டிகிட்டு இருக்கோம். இது பரம்பரை அப்படியே ரெகுலராகவே வருஷம் வந்து இந்த கோவிலில் வந்து கூத்தாண்டவரை வழிபட்டு சாமி கும்பிட்டு ஈவினிங் வந்து தாலி கட்டிட்டு காலையில் வந்து மறுநாள் காலையில் வந்து அதை அறுத்து போட்டுட்டு காலையில் போயிடுவோம். இதுதான் வழக்கமாக நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே வந்துட்டு இருக்கோம். குழந்தை இல்லாதவங்களும் குழந்தை வர வேண்டி வந்து பகவானை வந்து வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்தாக்க அந்த குழந்தைக்கு வருஷம் அந்த குழந்தை ஆயில் இருக்கும் வரையும் வந்து தாலி கட்டிக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து பாக்கியம் கிடைக்குதுங்க வந்தாக்க. Kathai, ladyboys, trans women are part of society. They're just people like everybody else. So I think Thailand does it very, very well. கூவாகம் ஒரு கிராமம் மட்டுமல்ல, இது ஒரு கதை பேசும் இடம். ஒரு சமூகம் தன்னுடைய இருப்பை ஒவ்வொரு ஆண்டும் நினைவுபடுத்தும் இடம். இந்த திருவிழாவானது ஒரு புராண கதையாக தொடங்கி ஒரு சடங்காக மாறி இன்று ஒரு அடையாளமாக திகழ்கிறது. இந்த திருநங்கைகளுக்கான இந்த கூத்தாண்டவர் கோயில் திருவிழாவானது வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு கோரிக்கைகளை திருநங்கைகள் வலியுறுத்தியுள்ளனர். இது மட்டுமல்லாமல் இந்த திருவிழாவின் சிறப்பம்சமாக ஒரு நாள் மணமகளாக சிரித்த முகத்துடன் இருந்தும் மற்றொரு நாளே, அதாவது அடுத்த நாளே விதவை கோலத்தில் கண்ணீருடன் கலந்த இருவேறு உணர்ச்சிகளுடன் இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. கூவாகத்தில் இருந்து தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிறைசூதனுடன் கேசவமூர்த்தி. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.